வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிட்னி கல்லை உடச்சி கரையத்தணும். அப்படின்னாக்கா அந்த கல் வந்து இப்படி நைஸாக சிறுநீரக போகிற பாதையில் பார்த்திங்கன்னா அப்படியே இவ்வளோ பெருசு, அதோட கடுவை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், மிளகை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது வந்து ஒன்றுக்கு இருக்க முடியாமல் ரொம்ப பேர் கஷ்டப்படுவாங்க. இதுதான் இப்போ அதிகமாக இருக்குது. ஏன்னா தண்ணி வந்து நல்ல சுத்தமான தண்ணி இல்லாமல் வந்து கல் வயிற்றில் கல் இருக்குது, சிறுநீரக பாதையில் வந்து ஒன்றுக்கு இருக்க முடியாமல் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்களா, இதையெல்லாம் சரி செய்கிறதுக்கு நம்ம இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை வச்சு இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இதுதாங்க அது கண்ணு பூளா செடி, கண்ணு பீலை செடி அப்படின்னு சொல்லுவாங்க, சிறுபீலை செடி இப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் உண்டு. இது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். காஞ்சி போனால் கூட அந்த பூ கொட்டாது, அப்படியே காஞ்சி போய் நல்லா அழகாக அப்படியே கிடக்கும். இது வந்து இப்போ பச்சையாக இருக்குது. இப்போ இந்த பூவை என்ன பண்ணணும், இந்த செடியோடு அப்படியே வேரோடு பிடுங்கினாலும் சரிங்க, நீங்கள் தண்டுலேயே கட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி தான். அப்படியே என்ன அது சுத்தமாடியாக கழுவி விட்டு தண்ணியில் போட்டு எரிக்கணும். எரித்து அப்படியே மூடி வச்சிடணும். மூடி வச்சு காலையில் எடுத்து இருத்து, இது வெறும் வயிற்றில் எதுவுமே சாப்பிடக்கூடாது. பல்ல விளக்கிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் 5 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அந்த சிறுநீரக பாதையில் ஒன்றுக்கு இருக்கிற பாதையில் வந்து அப்படியே மிளகு தண்டி, மிளகு விட சின்னதாக இருக்குது பாருங்கள், கடுவு மாதிரி, கடுவை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து அடைச்சிக்கிட்டு கடுக்குன்னு ஒன்றுக்கு இருக்க முடியாது. இது மாதிரி கஷ்டப்படுறவங்க வந்து இந்த கண்ணு பீலை செடியை வந்து போட்டு எரித்து மூடி வச்சு காலையில் வெறும் வயிற்றில் இருத்து குடிங்க. 5 வேளை குடிச்சிங்கன்னா அந்த கல்லையே உடச்சி கரையத்துங்க. அதே மாதிரி இந்த சிறுபீலை செடி வந்து கண்ணு பீலை செடி வந்து திருவிழா காலங்களில் கோயில் ஓலை கட்டுவாங்க, வீட்டில் வந்து திஷ்டி கழிக்கிறதுக்கு கட்டுவாங்க, மாட்டு பொங்கலுக்கு கட்டுவாங்க, தோரணங்கள் கட்டினா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது மாதிரி எங்கே கிடச்சாலும் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.